குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு வெஹிக்கல் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷனோட டென்டேட்டிவ் டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் நம்ம கிளியராக சொல்லியிருக்காங்க எப்பப்போ என்னென்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, நமக்கு பேஜ் நம்பர் 26 சொல்லியிருக்காங்க பாருங்க. நோட்டிஃபிகேஷன்ல பேஜ் நம்பர் 26 தேர்வு முடிவுகள் வெளியீடு. இத்தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் தோராயமாக ஜனவரி 25 வெளியிடப்படும். நமக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ ஜனவரி 30 2024. அப்போ ஜனவரி 2025ன்னா தோராயமா சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் எண்டில் தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு இந்த மாசம் ஜனவரின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே லாஸ்ட்ல தான் விட்டுருக்காங்க. அப்போ அதுவுமே ஜனவரி 2025 லாஸ்ட்ல தான் விடுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி விடுவாங்களான்றதும் டவுட் தான். ஏன்னா வழக்கமாக சொன்னா கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ என்னன்னா இந்த எக்ஸாம் ப்ராசஸ் இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டு அதோட எக்ஸாம் வைக்கிறதுக்கே நமக்கு இப்போ அரௌண்ட் 5 months கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு ஜூன் 9ஆம் தேதி தான் எக்ஸாமு. இப்போ ஜனவரி தான் நடக்குது. அப்போ நடுவில் ஒரு 5 மாசத்துக்கு நமக்கு டைம் இருக்கு. ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறமேட்டா ஜூன்ல இருந்து திரும்ப அடுத்த ஜனவரி வரணும். அதுக்கு அடுத்து ஒரு 6 மாசம் நோட்டிபிகேஷன்ல விட்டு 6 மாசம், அதுக்கு அடுத்து 6 மாசம். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டா நமக்கு சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ஆன்ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், கவுன்சிலிங், அப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறமேட்டா அங்கேருந்து கூப்பிட்றதுக்கு வர டைம் பண்ணுவாங்க. அப்போ அது எல்லாத்தையும் சேர்த்தா இன்னொரு 6 மாசத்துக்கிட்ட ஆயிடும் மினிமம். ஓகேங்களா, அப்போ ஒரு ப்ராசஸ் முடியறதுக்கு நமக்கு 1.5 வருஷத்துக்கிட்ட எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் நம்ம கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ண சொல்லி நம்ம டிஎன்பிஎஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்கறோம். ஓகேங்களா, இது ஒரு ரெக்வஸ்ட். அண்ட் குரூப் 4ல ஜென்ரல் இங்கிலீஷும் ஆட் பண்ண சொல்லணும். ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே தான் ஜென்ரல் இங்கிலீஷை ப்ரமோட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே அதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, நீங்களே அதை ப்ரொமோட் பண்ணிட்டு நீங்களே அப்புறம் இன்னொன்று இந்த மாதிரி பண்ணா கவர்மெண்ட் செக்டர்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருந்தால் அது இன்னும் பிரச்சனை தான் இது பண்ணுது. அந்த முன்னாடி இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ திடீர்னு மாத்திருக்காங்க. ஓகேங்களா, போன குரூப் 4ல. ஓகேங்களா, போன வருஷமாச்சும் நமக்கு பரவாயில்ல, உடனே குரூப் 2 இருந்துச்சு. அதுல இங்கிலீஷ் இருந்ததுனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிச்சு அதுல போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்ல இருந்தாங்க. ஓகேங்களா, பட் இப்போ எந்த ஹோப்புமே கிடையாது. இருக்கிறது இந்த ஒரு எக்ஸாம் தான் இப்போதைக்கு இருக்கு. கண்டிப்பா ஏதாவது ஒரு போஸ்டிங்க்கு போகணும்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க தமிழ் ஃபுல்லா படிச்சு இது பண்றதுதான் கஷ்டம். அண்ட் இந்த மாதிரி பண்றது ஒரு இதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஒரு ஸ்டேபிளானதும் கிடையாது. ஒரு ஒரு இது பண்றாங்க. ஓகேங்களா, ஒரு கண்ணில் வெண்ணெய் வச்சுட்டு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா, எதுக்காகனா 2 பேருக்கு ஈக்குவலா நடக்கணும். ஓகேங்களா, அப்படி சப்போஸ் நீங்க எலிஜிபிலிட்டின்னு வச்சுட்டீங்க, தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ரெண்டுத்துக்கும் எலிஜிபிளா வந்துடலாம். போத் இங்கிலீஷும் வச்சுட்டு தமிழ்லயும் வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் மாதிரி வச்சிடலாம். இப்போ மெயின்ஸுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்குல்ல, அந்த மாதிரி எலிஜிபிலிட்டியா பேப்பர் வச்சுக்கலாம். இதுல மினிமம் 40 மார்க் வாங்கினா போதும். உங்களோட செகண்ட் பேப்பர் ஓகேங்களா, அந்த பார்ட் 2 ஜென்ரல் ஸ்டடிஸ் வச்சு உங்களுக்கு போஸ்டிங் அதோட ரேங்கிங் படி இருக்குன்னா ஒரு ஒரு இது இருக்கு. ஓகேங்களா, அதுதான் ஒரு யூஸுமே கூட. ஏன்னா ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்ல போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலயுமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ் இப்போ இருக்கிற பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சாலே போதும், நீங்க உள்ள போற மாதிரி இருக்கும். ஆனா இதே டிஎன்பிஎஸ்சிக்கு தான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, ஒரு ரிப்போர்ட் மாதிரி சொல்லியிருந்தாங்க, எஃபிஷியன்டான ஆட்கள் எடுத்து கொடுக்கறது இல்லை டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அப்ப அது என்ன ரீசன்னா இந்த மாதிரி இதுதான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நீங்க ரெண்டுத்துமே ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு 2018ல விட்ட குரூப் 2ஓட மெயின்ஸ் பேட்டர்ன் இருந்துச்சு. நமக்கு போத் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா, அப்ப இதை மாதிரி நீங்க இதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இம்பேலன்ஸும் சரி பண்ணிடலாம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இல்லாம 2 பேருக்கும் ஒரு 100 மார்க் மாதிரி, இதுல 50 மார்க், அதுல இங்கிலீஷ்ல 50 மார்க், தமிழ்ல 50 மார்க் வச்சுட்டு இதுல ரெண்டுத்துலயும் சேர்த்து ஒரு 40% மார்க் எடுத்தா போதும், அந்த பேப்பர் 1 கிளியர். அதுல செகண்ட் இருக்க ஜிஎஸ் மார்க்கை மட்டும் வச்சு ரேங்கிங் லிஸ்ட் போட்டா நமக்கு நல்ல எஃபிஷியன்டான கேண்டிடேட்ஸும் நமக்கு கிடைப்பாங்க. சில ஒரு நல்ல நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் கிடைப்பாங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும் நல்லா ஹேண்டில் பண்ற மாதிரியும் நமக்கு கெப்பாசிட்டி கிடைப்பாங்க. ஓகேங்களா, இங்க நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் சைட்லயும் பார்த்தா நமக்கு போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. அது ஒரு குவாலிஃபைங் பேப்பர்ன்றதுனால யாருக்கு நாலேஜ் இருக்கோ, யாருக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் நிறைய தெரியுதோ, அதுல எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்களோ அதை வச்சு போஸ்டிங் போட்டா அது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஓகே, இது ரெண்டு தான் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம டிமாண்டா வைக்கிறோம். நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் அதுக்கான எந்த இதுவும் இல்லை. இந்த நோட்டிபிகேஷன்ல எதிர்பார்த்தோம், பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஆனால் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எழுத தேவையில்ல. இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி எழுத தேவையில்ல, நீங்க இங்கிலீஷே எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்க நோட்டிபிகேஷன்ல பார்த்துருப்பீங்க.
அதை தான் நம்ம இப்போ கேட்குறோம். அதுவே வந்து எல்லாருக்குமே வச்சிடணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒன்றும் வச்சா பழையபடியே வந்து இங்கிலீஷ் 100 மார்க், தமிழ் 100 மார்க், 100 மார்க் டிஎஸ்ன்னு வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா போத் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்தையும் வச்சுட்டு இது எலிஜிபிலிட்டின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா வெறும் தமிழ் மட்டும் வச்சுட்டு கூட எலிஜிபிலிட்டின்னு வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இப்போ அதையும் ஸ்கோரிங்க்கு எடுக்கிறதால தான் இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால அதை கவர் பண்ணி மார்க் அவங்களால அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. ஓகேங்களா? இது ஒரு மெயின் இதுவாக இருக்கும். இதையும் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையிலும் இதுக்கு வந்து 1.5 வருஷம் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஓஎம்ஆர் ஷீட் தான். ஜஸ்ட் மெஷின்ஸ் தான் அதை கரெக்ட் பண்ண போகுது. நீங்க ஒன்றும் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் மாதிரி குரூப் 1 குரூப் 2 இல்லை யூபிஎஸ்சி மாதிரி இந்த மாதிரிலாம் இன்னும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் கிடையாது. ஜஸ்ட் மெஷின் தான் வந்து ஸ்கேன் பண்ண போகுது. அண்ட் வந்து அவங்க வச்சிருக்க மெஷின்ஸ் எல்லாமே வந்து ஹை ஸ்பீட் மிஷின், ரொம்ப காஸ்ட்லியான மிஷின்ஸ். 1 மணி நேரத்துலேயே 2000 பேப்பர் அந்த அந்த ரேஞ்செல்லாம் வந்து பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கு. ஓகேங்களா? அவ்வளோ வந்து காஸ்ட்லியான மிஷின்ஸ், அவ்வளோ டெக்னாலஜிலாம் வந்து இப்போ வேற நிறைய வந்து அப்டேட் பண்ணதான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ இது ஒரு ரிசல்ட் வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆல்ரெடி விட்டு இருக்காங்க. நம்ம டிஎன்பிசிக்கு முன்னாடி பண்ணலன்னா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி 1 மாசத்துல வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விட்டுருக்காங்க. நமக்கு 2017-18 பீரியட்ல நினைக்கிறேன். குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லாம் 1 மாசத்துலேயே ரிசல்ட் விட்டாங்க. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் விட்டு மெயின்ஸோட ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு அப்பவே அவங்க கிட்ட வந்து அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அந்த அளவுக்கு ஓஎம்ஆர் மிஷின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ வந்து அதை விட அதிகமாக அப்டேட் ஆயிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு 5 வருஷம் கடந்தும் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இப்போ ஏன் அந்த மாதிரி பண்ண முடியலன்றோம். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த ஒரு 6 மாசம் 7 மாசத்துலேயே அந்த ப்ராசஸ்லாம் முடிகிற மாதிரி இருந்துச்சு, குரூப் 4 ப்ராசஸ் எல்லாம். ஓகேங்களா? பட் இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் கணக்காகுது. நமக்கு லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ம் சரி, அதுவுமே இப்போ தான் முடிச்சாங்க. இப்போ இந்த குரூப் 4க்கான இவங்க விட்டுருக்க டென்டேட்டிவ் டேட்ஸ்லாம் பார்த்தா 1.5 வருஷம் தான் ஆகிடுது. ஓகேங்களா? அதுதான் சரி பண்றோம்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். ஓகேங்களா? அதிகபட்சம் அந்த 1 வருஷத்துக்குள்ளேயே முடிக்கணும். இப்போ இந்த ஜனவரிக்குள்ள அவங்க எல்லாம் போஸ்டிங் போகணும். இந்த ஜனவரியில எழுதுறாங்கன்னா அடுத்த ஜனவரிக்குள்ளேயாச்சும் அவங்க போஸ்டிங் போகணும். இவங்க ரிசல்ட்டே அடுத்த ஜனவரியில் விட்டாங்க. அப்புறம் என்னைக்கு அந்த ப்ராசஸ்லாம் நடந்து என்னைக்கு போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு 1 வருஷமே இதுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்ஸ்லாம் ஏன்னா நமக்கு யூபிஎஸ்சியே எடுத்துக்கோங்க, இந்தியா லெவல் ஃபுல்லா வைக்கிறாங்க. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் வச்சுட்டு மெயின்ஸ் வச்சுட்டு இன்டர்வியூ ப்ரோக்ராம் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த 1 வருஷத்துக்குள்ளே முடிச்சிடுறாங்க அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே. பட் இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வைக்க போறாங்க. அதுவும் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன். இதுக்கு 1.5 வருஷம். அப்போ இதுக்கு இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்க்கு 1.5 வருஷம் எடுத்துக்கிறாங்க காமனா சொல்ல போனா. ஆனால் இந்த டிஸ்கிரிப்டிவ் இருக்க எக்ஸாம்ஸ்னா குறைஞ்சது வந்து 2 வருஷம் டு 3 வருஷம். இப்போ லாஸ்டா நடந்த குரூப் 2லாம் 3 வருஷம். ஓகேங்களா? இந்த குரூப் 1மே அந்த மாதிரி தான் 2 வருஷம் கணக்காகுது. இதை தான் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ண சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நினைச்சு பாருங்க, இப்போ ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டிடேட் வராருன்னா, இப்போ ஒரு குரூப் 1க்கு இப்போ குரூப் 2க்கு லாஸ்ட்டாக இருக்க குரூப் 2 இந்த 2023 நினைச்சுல அது ஒரு குரூப் 2க்கு படிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு வந்து நமக்கு 3 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? 2022 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஓகேங்களா? அப்புறம் ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு, அப்புறம் மெயின்ஸ் நடந்துச்சு. இப்போதான் இந்த இதோட ரிசல்ட்டே விட்டுருக்காங்க. 2024 2022 2023 2024 3 வருஷம் போயிடுச்சா. இப்போ ஓகே, அவர் போஸ்டிங் கிடைச்சிட்டா ஓகே, தப்பிச்சிட்டார். அப்படி இல்லை ஜஸ்ட்ல 1 மார்க்ல போயிடுச்சு, இல்லை பேப்பர் எவாலுவேஷன் ஒழுங்கா பண்ணாம அவர் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதிருந்துமே ஜஸ்ட்ல ஏதோ கொஞ்சம் 1 மார்க்ல 2 மார்க்ல மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வந்து திரும்ப அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அந்த டூ போஸ்டிங்க்கு போகணும்னா அவருக்கு வந்து திரும்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை தான் நம்ம இதுன்னு சொல்றோம். அப்போ சப்போஸ் அந்த அந்த அப்படி வெயிட் பண்ணி படிச்சு அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா ஓகே. சப்போஸ் கிடைக்கலன்னா அந்த அட்டம்ப்டும் அவருக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்போ 6 வருஷம் கிட்ட ஆகுது. 6 வருஷத்துல அவரோட ஏஜ் முடிஞ்சு போயிடுது. அவரு அவர் ஏதோ ஒரு டிகிரி பண்ணியிருந்தாருன்னா அதுக்கும் வேலைக்கு போக முடியாது. அவர் படிச்சது எல்லாம் மறந்துருக்கும். எங்க நீங்க இன்டர்வியூ பண்ணாலும் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்றதான் முதல் கேள்வி கேட்பான். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க லைஃப் அவங்க இது பண்றதே ரொம்ப இதுவாகும், டவுன் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி சரி பண்ணிடலாம்னா நீங்க ப்ராப்பரா இப்போ இந்த வருஷம் இந்த எக்ஸாம்ஸ் தான் இந்த பீரியட்ல இது நடக்க போகுது, இந்த 1 வருஷத்துல இந்த ப்ராசஸை முடிக்கிற மாதிரி வச்சுட்டா நமக்கு ஈஸி ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி 3 வருஷம் 4 வருஷம் வச்சுட்டு இழுக்கிறதால தான் வந்து நமக்கு வேகன்சிஸும் அந்த உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ண வேண்டிய ஒர்க்கும் வந்து அதிகமாகிடுது. ஓகேங்களா? இப்போ 6000 வேகன்சின்றத நீங்க இந்த 3 வருஷமா பிரிச்சு பிரிச்சு அப்பப்போ வச்சிருந்தாங்கன்னா 2000 வச்சுன்னா நமக்கு மெயின்ஸ் பேப்பர் எவாலுவேஷனும் நமக்கு கம்மியாயிருக்கும். கொஞ்சம் பேப்பர் தான் வந்திருக்கும். கொஞ்சம் போஸ்டிங்னா கொஞ்சம் பேப்பர் தான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் போக போறாங்க. அப்போ கொஞ்சம் இதாக போக போகுது. அந்த அந்த இதுலயுமே நமக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன ரெக்வஸ்டா வைக்கிறோம். இல்லை இது கொஞ்சம் இது பண்ணுங்க. முக்கியமா இந்த எக்ஸாமோட ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணணுன்றதை நம்ம ரெக்வஸ்ட் பண்றோம். ஓகேங்களா?
இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ஸ்க்கு 1.5 வருஷம்ன்றது ரொம்ப லாங். ஓகேங்களா, அது கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி கிட்ட ஒரு டிமாண்டாக வைக்கிறோம். அண்ட் அது கூடவே இங்கிலீஷையும் இது கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து மெயின்ஸ் இல்லாமல் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இல்லாமல் ஒரு அப்ஜெக்டிவ் பேப்பர் மட்டும் வைக்கிற மாதிரி நம்ம வந்து டிமாண்ட் வைக்கிறோம். இந்த 3 தான் இப்போதைக்கு நம்ம டிமாண்டாக வைக்கிறோம். அண்ட் ஆஸ்பிரண்ட் சைட்ல இருந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த இந்த நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா அடுத்து 1.5 வருஷம் இந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு அடுத்து 1.5 வருஷம். அப்போ 2026 தான் உங்களுக்கு அடுத்த குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன், குரூப் 4 எக்ஸாம்ஸ் வரும். ஓகேங்களா, அதனால இப்போ இருக்க சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி ப்ராப்பராக போங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம். தேங்க்யூ.